கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த காலைவேளை கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நடத்த அவர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. நல்ல கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே. கட்டளையே விளக்கு. தேவன் நமக்கு இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு தேவையான நியமங்களை கொடுத்து கட்டளைகளை தந்திருக்கிறார். அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்ப நல்ல கவனிங்க, கட்டளையே விளக்கு. அப்ப கர்த்தர் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டளைகள் நமக்கு விளக்கா இருக்கிறது. கவனிங்க, அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, வேதமே வெளிச்சம். தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதமே அதிலிருந்து, அந்த விளக்கிலிருந்து வருகிற வெளிச்சமாய் காணப்படுகிறது. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப ஒரு வெளிச்சம், இன்றைக்கு நமக்கு வெளிச்சம் இல்லைன்னா என்ன நடக்கும்? ஒரு காரிருளான நேரங்களிலே ஒரு வெளிச்சம் இல்லைன்னா, ஒரு சிறிய வெளிச்சமா இருந்தாலும் அது நமக்கு மிக உதவியா இருக்கும். ஆனா நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது போல வேதமே வெளிச்சம். அப்போ இந்த உலகம் இன்றைக்கு காரிருளிலே, நம்முடைய சத்ருவாகிய பிசாசானவன் இன்றைக்கு உலகத்தை காரிருள் வைத்திருக்கிறான். ஆனால் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிறது இந்த வேதம், நமக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. அப்போ கட்டளையே விளக்கு, வேதமே அதிலிருந்து வருகிற வெளிச்சம். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த ஓய்வு நாளின் காலவேளை கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த கட்டளைகளை, அந்த கட்டளையாக விளக்கை நம்மிடத்திலே நாம் பத்திரப்படுத்த வேண்டும். வேதமே வெளிச்சம் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதே, அந்த வெளிச்சத்தில் நாம் நடக்க வேண்டும். மூன்றாவது காரியம், போதக சிட்சையே ஜீவ வழி. கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, போதக சிட்சை. இந்த கர்த்தருடைய வேத வசனத்திலே அநேக சிட்சைகளை கர்த்தர் நமக்கென்று எடுத்துரைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்றால் வேறு உனக்கு விதிக்கிற கட்டளையின்படி கவனமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். எல்லா கட்டளையும் தேவன் நமக்கு விதித்திருக்கிற கட்டளைகளை உண்மையாய் அவருக்கு செவி கொடுத்து நாம் நடக்கும் போதுதான் இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதங்கள், நன்மைகளை நமக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அந்த சிட்சையை நாம் கவனித்து நடக்கும்படியாய் அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த சிட்சைக்கு நாம் கீழ்ப்படிந்து பயந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு ஓய்வு நாள், கர்த்தருடைய சபைக்கு நீங்கள் போகிறதற்கு ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த காலவேளை உங்களுடைய சபையிலே உங்களுடைய போதகர்கள் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தைகளை உண்மையாய் சிட்சையாய் இருந்தாலும் அதை உண்மையாகவே விசுவாசத்தோடு அன்போடு ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தர் இதை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், அவர் விரும்புகிறார். அதை உண்மையாய் எடுத்துக்கொண்டு, அதை அன்போடு எடுத்துக்கொண்டு நடந்து பாருங்கள். கர்த்தர் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமான தீவைகளாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்ய, பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த காலவேளை கர்த்தருடைய அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சபைக்கு நீங்கள் கடந்து செல்லும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. உங்கள் ஊழியர் மூலமாய், உங்கள் போதகர் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நிச்சயமாகவே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஏனென்றால் போதக சிட்சையே ஜீவ வழி. இந்த பூமிக்குரிய காரியங்கள் மாத்திரமல்ல, இந்த பூமியிலே மாத்திரமல்ல, போதக சிட்சையே ஜீவ வழி. அந்த பரலோக ராஜ்யத்தின் வழி, அந்த ஜீவனுக்கேதுவான வழியை இந்த வேத வசனம், கர்த்தருடைய சிட்சைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் போது, கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிற காரியத்துக்கு நீங்கள் பயந்து நடக்கும் போது, அந்த ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே நீங்கள் நடப்பீர்கள், அதிலே பங்கு கொள்வீர்கள். ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை எடுத்துரைங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபி. அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த காலைவேளை, பரிசுத்த ஓய்வு நாளின் இந்த காலைவேளை கர்த்தருடைய வார்த்தையை சொன்னது போல கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. இந்த ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற அந்த கட்டளைகளை நாங்கள் பத்திரப்படுத்த, அதற்கு பயந்து நடக்க கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த கட்டளைகளிலே, அந்த தேவனுக்குரிய வழியிலே நாங்கள் பயந்து நடக்கும்படியாய், அந்த போதக சிட்சையிலே நாங்கள் வளரும்படியாய், ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே நாங்கள் பின்பற்றி அந்த ஜீவனுக்குள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் அந்த பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க, அதற்குள் நாங்கள் நடமாட கர்த்தர் உதவி செய்ய, அந்த பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவான வழியிலே கர்த்தர் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு,
உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. மேலான நன்மைகளை, கிருபைகளை கர்த்தர் தொடர செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலவேளை கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தருடைய சபைக்கு தாமதம் செய்யாதீங்க, வேகமாய் கிளம்பி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அந்த போதக சிற்றையிலே அனுதினமும் வளருங்கள். கட்டளையை பிடித்துக் கொள்ளுங்கள். வேதத்தின் வெளிச்சத்திலே அனுதினமும் கர்த்தருக்குள் நடங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. God bless you. Amen.